अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुल्लाह अल-अज़ीम व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम व अला आलिहि व अस्हाबिहि सालिकीन लिनहजिहिल क़वीम। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। व अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वद्रिब लहुम मसलन अस्हाबल क़र्यह इज़ जाअल मुरसलून। ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனுடைய மிக பெரும் கிருபையாலும் பேருபகாரத்தாலும் சங்கையான மாதத்தை ரமதான் மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய நிறைவு பகுதியையும் நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். ரமதான் மாதத்தின் முதல் பாதி நம்மை விட்டும் சென்று இரண்டாம் பாதியிலே நாம் இருக்கிறோம். சென்ற காலங்களை நமக்கு சாதகமாக சாட்சியுள்ள நாட்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பதோடு இருக்கக்கூடிய நாட்களையும் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான சக்தியையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தில் சூரா யாசீன் ஓதப்பட்டிருக்கிறது. சூரா யாசீன் நாம் எல்லாம் அறிந்த சூரா, குர்ஆனுடைய கல்பு இதயம் என்று சொல்லப்படக்கூடிய சூரா. சூரா யாசீனை உங்களில் மௌத்தாகக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து ஓதுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக முக்கியமான சூரா அது. ஆனால் நாம் அன்றாடம் காலையில் இந்த சூறாவை ஓத வேண்டும். ஆனால் அதை குறித்து நாம் சிந்தித்தும் பார்க்க வேண்டும். சூரா யாசீனில் ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய சக்தியை பற்றி பேசப்படுகிறது. தஅவா மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பதற்கான முக்கியத்துவத்தை சொல்லப்படுகிறது. மறுமை நாளை குறித்த எச்சரிக்கைகள் பேசப்பட்டிருக்கிறது. மறுமை நாளினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது. இப்படி பல செய்திகள் இந்த சூரா யாசீனில் அடங்கி இருப்பதால் இந்த சூறாவை குறித்து நாம் சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. குர்ஆனினுடைய ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு வசனங்களும் நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் கருத்துக்களை பார்க்க வேண்டும். அதில் என்னென்ன செய்திகள் உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட சூரா யாசீனிலே ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. குர்ஆனிலே ஏராளமான வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான். வரலாறுகளை குர்ஆனில் பல இடங்களில் பல நபிமார்கள் பல இறைநேசர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். ஏன் பாவிகளுடைய வரலாற்றையும் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். ஏன் என்றால் அவைகள் எல்லாம் நமக்கு படிப்பினை. நல்லவர்களுடைய வரலாறை கேட்டு அதன் மூலமாக நம் வாழ்வை திருத்திக் கொள்ள, பாவிகளுடைய வரலாற்றை கேட்டு அதை விட்டும் அவர்களுடைய தன்மைகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள அல்லாஹ் பல வரலாறுகளை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாற்றிற்குள் நாம் செல்வதானால் நேரம் அதிகமாக எடுக்கும் என்பதால் பொதுவாக வரலாற்றிற்குள் செல்லாமல் அதன் படிப்பினைகளையே நாம் சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த சூரா யாசீனின் துவக்கத்தில் ஒரு அற்புதமான வரலாறு பேசப்படுகிறது. அந்த வரலாற்றினுடைய மிக சுருக்கமான ஒரு சில செய்திகளையும் அதிலுடைய படிப்பினைகளையும் நான் இங்கே நிறைவுபடுத்துவேன். ஒதுரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா, அவர்களுக்கு அஸ்ஹாபுல் கரியா அந்த ஊர்வாசிகளினுடைய அந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த உதாரணத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறான். யார் அந்த ஊர்வாசிகள்? அந்த ஊரிலே நடந்த செய்திகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஊர், அந்த ஊரின் பெயர் அந்தாக்கியா என்று முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வார்கள். அந்த அந்தாக்கியா ஊரிலே ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னரின் பெயர் அந்தைஹஸ் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அந்தைஹஸ் என்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அந்த மன்னரும் அவரை சார்ந்தவர்களும் அல்லாஹ்வை விட்டு மற்றவற்றை வணங்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பினான், அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்கள் சென்று அவர்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். தீனை குறித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை குறித்து சொல்கிறார்கள், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார்கள். இது அர்சல்னா இலைஹி முஸ்னைனி, அவர்களுக்கு முதலில் அல்லாஹ் 2 ரசூல்மார்களை அனுப்பினான். ஃபகذبوهما, அந்த இருவரையும் அவர்கள் பொய்ப்பித்த நேரத்திலே 3வது ஒரு ரசூலை அனுப்பி ஃபஅஸஸ்னா பிசாலிசின், இந்த 3 பேர் போய் சொன்னாங்க, இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் உங்கள்கிட்ட ரசூலாக வந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு தீனை குறித்து எடுத்து சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களுடைய தாவாவை அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள். நீங்கள் நல்லவர்கள் அல்ல என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். உங்கள் முகத்தில் நல்ல நிலையே எங்களால் பார்க்க முடியவில்லையே என்று சொன்னார்கள். அந்த மக்கள் இப்படியெல்லாம் சொன்ன செய்திகளை, எங்களுக்கு ஏதேனும் தீங்கு நடந்தால் அது உங்களால் தான் நடக்கும் என்றெல்லாம் அந்த மக்கள் விமர்சித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, அதனுடைய உச்சத்தில் தான் லஇல்லம் தன்தஹு லனர்ஜுமன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் மின்னா
அஸாபுன் அலீம். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை நீங்கள் விடவில்லை என்றால், அந்த மக்கள் சொன்னார், நீளமான வரலாற்றிற்குள் செல்ல முடியவில்லை, நான் அதனுடைய படிப்பினைகளை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை நீங்கள் விடவில்லை என்றால் உங்களை கல்லால் அடித்து நாங்கள் கொள்வோம், எங்களிடத்திலிருந்து கடுமையான வேதனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுக்கு நல்லது தானே நினைவுபடுத்துகிறோம், நல்ல விஷயங்களை தானே உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், நினைவூட்டத்தானே செய்கிறோம், நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்று வேதனையோடு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மனிதரை அனுப்புகிறான். அந்த ஊரினுடைய பகுதியிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார், வேகமாக வருகிறார். வந்து சொன்னார், மக்களே, அந்த ரசூல்களை நீங்கள் பின்பற்றுங்க, அவங்க நல்ல விஷயத்தை தானே சொல்கிறாங்க. இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன். அவங்க உங்கள்கிட்ட இந்த செல்வத்தையா எதிர்பார்க்குறாங்க? அவங்க சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட கூலியா கேட்குறாங்க? இல்லையே, உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தானே அவர்கள் வந்திருக்கிறார்கள். எந்த கூலியையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு அவர்கள் சொல்கிறார்களே, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். அந்த மனிதர் யார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது ஹபீபுன் நஜ்ஜார் என்பது அவர்களின் பெயர் என்று பதிவு செய்வார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த மனிதர் வந்து அந்த ஊர்லேருந்து வர்றார். அந்த மனிதர் கொஞ்சம் உடல் நலம் குறைவானவர், தோல் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர் என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது. அப்படி அவங்க வந்து இந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, இத்தபிஉல் முர்சலீன் இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன் வமா லிய லா அஅ்புது அல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். என்ன வந்தது எனக்கு? என்னை படைத்து என்னை ஆளாக்கிய அந்த அல்லாஹ்வை வணங்காமல் மற்றவர்களை வணங்குவதற்கு எனக்கு என்ன வந்தது? அவனிடத்தில் தானே நாம் மீள இருக்கிறோம், நீங்கள் மீள இருக்கிறீர்கள். அவன் அல்லாத வேறு தெய்வத்தை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்கிறீர்கள்? அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அந்த கஷ்டத்தில் இருந்து அவர்கள் ஷஃபாத் செய்து பரிந்துரைத்து என்னை காப்பாற்றக்கூட சக்தி அற்றவர்களை எல்லாம் வணங்குகிறீர்களே, அப்படி நான் ஏன் வணங்க வேண்டும்? அப்படி வணங்கினால் நான் வழிகேடு, தெளிவான வழிகேட்டில் அல்லவா இருப்பேன். இன்னி ஆமன்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பையே ஈமான் கொள்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ரப்பையே வணங்குங்கள் என்று அந்த மனிதர் இந்த ரசூல்மார்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் தான் இந்த மக்கள் அவர் மீது ஆத்திரப்பட்டு அவரை கொலை செய்து விடுகிறார்கள். குர்ஆனிலே இந்த செய்தி தொடர்ந்து வருகிறது. அந்த மக்கள் அவரை கொலை செய்து விடுகிறார்கள், கடுமையான முறையில் தாக்கினார்கள், கடுமையான முறை காலால மிதித்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்படியே கஷ்டப்படுத்தி அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அப்படி கொலை செய்யப்பட்டதும் அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஷஹீதாக செல்கிறார். அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, கீல துகுலில் ஜன்னா. கண்ணியமான பெருமக்களே, சிந்திக்க வேண்டும். கீல துகுலில் ஜன்னா, இவ்வளவு மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்ததால் அடிக்கப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவித்து கொலை செய்யப்பட்டு அல்லாஹ்விடத்திலே சென்றிருக்கிறார். அவரை பார்த்து சொர்க்கத்திற்குள் நீ நுழை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொல்கிறார், யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை சங்கையான மனிதனாக ஆக்கி வைத்திருக்கிறானே, எனக்கு மிகப்பெரிய உபகாரத்தை நியாமத்துகளை அள்ளி தருகிறானே, இதை மக்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்களான்னு கேட்டாங்களாம். எங்கே? சொர்க்கத்திற்கு போன பிறகும் அவர்களுடைய சிந்தனை, இதை மக்கள் உணர மாட்டார்களா, மக்கள் தெரிந்து அவங்க இந்த சொர்க்கத்துக்கு வந்துட மாட்டாங்களா என்ற ஏக்கத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை கண்ணியமான பெருமக்களே, இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் நிறைய செய்தியை சொல்கிறாங்க. அப்படி அடித்து கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் கூட்டத்தை நீ நேர்வழி காட்டி, அவங்க அறியாமல் இந்த வேலையை செய்கிறாங்க என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் நேரத்திலும் மக்கள் இதை உணர வேண்டுமே என்று நினைத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தருகிறது.
நாம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறோமா? மக்களுக்கு நல்லவற்றை எடுத்து சொல்கிறோமா? இந்த தீனை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறோமா? தீனில் இருப்பவர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறோமா? தீனை குறித்து, மார்க்கத்தை குறித்து, இபாதத்தை குறித்து மக்களுக்கு நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோமா? அல்லாஹ்வை குறித்து, ரசூலை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். ஒமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் ஒரு இடத்திலே கேட்கிறான், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்ல அமல்களையும் செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்கிறானோ அவனை விட அழகான பேச்சிற்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்கிறான். இந்த பேச்சு நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும். மக்களுக்கு நல்லவற்றை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, இதை போன்ற பயான் மஜ்லிஸை நாம் நடத்துகிறோம் என்றால் அதன் நோக்கமும் அதுதான். மக்கள் அவ்வப்போது தங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெருமக்கள் அல் ஈமானு யஸீது வ யன்குஸ் என்று சொல்வார்கள். ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான் என்பது கூடும் குறையும். யஸீது பித்தாஅத்தி வ யன்குஸு பில் மாசியாத். நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும். பாவங்கள் செய்யும் பொழுது ஈமான் குறைந்துவிடும். அப்பொழுது அவ்வப்பொழுது நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமானிற்கு வலு சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே தான் நாம் இதை போன்ற மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும், பயான்களிலே கலந்து கொள்ள வேண்டும். நாமும் மக்களுக்கு அவ்வப்போது தீனை குறித்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது குறிப்பிட்ட சிலரின் வேலை அல்ல, நம் ஒவ்வொருவரின் வேலை. நம் ஒவ்வொருவரின் வேலை. நாம் தீனுக்காக நம்முடைய நேரத்தில் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களின் ஹிதாயத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மினத் துன்யா வ மா ஃபீஹா. உங்களை கொண்டு ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைப்பது என்பது உலகில் உள்ள அனைத்தையும் விட உங்களுக்கு சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. அதை நாம் அடைவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? மக்களுக்கு 4 நல்ல விஷயங்களை சொல்றோமா? அப்படி சொல்லுவோமையானால் அந்த மக்கள் அதை எடுத்து நடக்கும் பொழுது அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்கும் என்கிறார்கள். அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி. ஒரு நல்லவற்றை மக்களுக்கு ஏவக்கூடியவன் அதை செய்தவனை போல. மக்களை ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வைத்தா அவனுக்கும் அல்லாஹ் அதே நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னால், கண்ணியமான பெருமக்களே, இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? மக்களுக்கு நாம் எவ்வளவு நல்லவற்றை எடுத்து சொல்கிறோம்? அவ்வப்போது நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். பயான் சொன்னா புது செய்திகளை சொல்லணும்னு அவசியம் இல்லை. மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது? ததுக்கிரா, தெரிஞ்சதை தான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க சொல்கிறது. நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அப்படி நினைவுபடுத்துவது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இன்னொரு இடத்திலே நீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நினைவுபடுத்துங்க, நீங்க நினைவுபடுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். கண்ணியமான பெருமக்களே, மக்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும். குர்ஆனை குறித்து, ஹதீஸை குறித்து, நல்லவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் மக்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி இந்த தீன் நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது நாம் சொல்ல வேண்டும். இதோ இந்த மனிதர் தீனிற்காக தன்னுடைய உயிரை நீத்தார், அல்லாஹ்விடத்திலே சென்றார், மக்களை குறித்து நினைத்து பார்த்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. இறைநேசர்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு மனிதர் அல்ல, இப்படித்தானே ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய உயிரை நீத்து நம்மிடத்திலே தீனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த தீன் நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்றால் அந்த சஹாபாக்கள் தங்கள் உயிரை இழந்து, உடலினுடைய பாகங்கள் இழந்து அல்லவா நம்மிடத்திலே தீன் வந்து சேர்ந்திருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, எத்தனை நிகழ்வுகள் இருக்கிறது. சையதுனா உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதை நான் என் மக்கள்கிட்ட போய் சொல்ல போறேன், எங்க மக்களுக்கு நான் தாவா செய்ய போறேன், அழைப்பு கொடுக்க போறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மக்கள் உங்களுக்கு கொலை செஞ்சிடுவாங்க, பாத்துக்கோங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க என் மேல ரொம்ப மரியாதையா வைக்கிறாங்க, நான் தூங்கினா கூட அவங்க எழுப்ப மாட்டாங்கன்னாங்க உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டு அனுமதி பெற்று தங்களுடைய மக்களிடத்திலே சென்று தாவா செய்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய அழைப்பை சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மீது கடுமையான முறையில் ஒருவன் அம்பை கொண்டு தாக்கி அதன் மூலமாக அவர்கள் அந்த இடத்திலேயே ஷஹீத் ஆகிறாங்க. கண்ணியமான பெருமக்களே, அவர்கள் மீது கடுமையான மரியாதை வைத்திருந்த மக்கள், ஆனால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லதின் காரணத்தினால் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி கிடைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, இந்த யாசின் சூராவில் சொல்லப்பட்ட ஆளை போல இவரும் ஆவிட்டாரே,
என்று சொன்னார்களாம். கண்ணியமான பெருமக்களே, இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய வாழ்க்கையும் அத்தனையும் இந்த தீனிற்காக அர்ப்பணித்தார்கள். தீன் உயிரோடு இருக்க வேண்டும், அதற்காக எங்கள் உயிரை நாங்கள் விடுவதற்கு தயார் என்று இருந்தார்களே, அவர்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். நாம் வியர்வையாவது சிந்துகிறோமா? அவர்கள் இரத்தத்தை சிந்தினார்கள், நாம் வியர்வையாவது சிந்துகிறோமா? இந்த தீனிற்காக நாம் செய்யக்கூடியது எவ்வளவு, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மக்களுக்கு நம் மூலமாக எத்தனை மக்கள் நேர்வழி பெற்றிருக்கிறார்கள்? நம் மூலமாக எத்தனை மக்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள்? நம் மூலமாக எத்தனை மக்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? நாம மட்டும் இபாதத் செய்து கொண்டிருப்பதல்ல, நாம் இபாதத் செய்வதோடு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையாக சொல்லும் பொழுது யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, அவர்கள் நல்லவற்றை ஏவுவார்கள், தீமையை விட்டும் தடுப்பார்கள் என்று முஃமின்களுடைய சிஃபாத்தாக, அவர்களுடைய குணநலமாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே குந்தும் கைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொல்லும் பொழுதும் நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள் என்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த உம்மத்தை சார்ந்தவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உம்மத்திற்கு என்று அல்லாஹ் போட்டிருக்கும் ஷர்த்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். என்ன ஷர்த்து? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றானே, இந்த ஷர்த்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரத்தையாவது இந்த தீனுக்காக, மக்களுக்காக, மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக குர்ஆனை ஓதி கொடுக்க, ஹதீஸை சொல்லிக் கொடுக்க, இபாதத்தில் ஆர்வம் காட்ட, அல்லாஹ்வை குறித்தும் ரசூலை குறித்தும் மக்களுக்கு எடுத்து சொல்ல, சஹாபாக்களின் தியாகங்கள், வரலாறுகள், இமாம்களுடைய இறைநேசர்களுடைய தியாகங்கள், இவைகளை எல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எத்தனை தியாகங்களுக்கு பின்னால் இந்த தீனை நம்மிடத்திலே வந்து சேர்த்திருக்கிறார்கள். முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை தொகுத்தார்கள் என்றால் சாதாரண பணியா? எத்தனை நாடுகளுக்கு ஒரு ஹதீஸை தேடுவதற்காக பல மாதங்கள் பிரயாணம் செய்தார்கள் என்றெல்லாம் நாம் புகாரி இமாமை குறித்தும் மற்ற இமாம்களை குறித்தும் வரலாற்றிலே படிக்கிறோமே. வரலாற்றை மற்றும் படித்துக் கொண்டிருந்தால் போதுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய எத்தனை பகுதி நம்மிடத்திலே வந்திருக்கிறது. இமாம்கள் ஃபகீஹால நமக்கு தீனினுடைய சட்டங்களை எடுத்து தந்த இறைநேசர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நம்முடைய மத்ஹபிற்குரிய இமாம், மற்ற இறைநேசர்கள், அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மசாலாவை, ஒரு சட்டத்தை இரவு முழுக்க இருந்து யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நம் வரலாறு படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த தீனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையுடைய நேரங்கள் இந்த தீனுக்காக கொடுக்கப்படுகிறதா? அல்லது நாம் நம்முடைய நேரத்தை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் தீனுக்காக நாம் ஒதுக்குவது எவ்வளவு, தீனுக்காக நாம் ஒதுக்குவது எவ்வளவு? தீனுக்காக நம்முடைய நேரத்தில் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கிறோம்? துனியாவுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் படித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, எனவே இன்றைய உரையில் நாம் தெரிந்து கொண்ட செய்தி என்பது, இந்த தீனுக்காக மக்களை அழைப்பது, அதற்காக தங்களுடைய உயிரையும் துச்சமாக கருதிய நன்மக்கள் அவருடைய வரலாற்றை அறிந்து நாமும் இதே போன்ற மஜ்லிஸ்களிலே, இதே போன்ற நல்ல நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும். மக்களுக்கும் நல்லதை எடுத்து சொல்வதற்கு முன்வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான நிம்மதியும் தந்தருள்வானாக, செழிப்பை தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் தீனோடு தொடர்புடைய வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்மை கொண்டு அல்லாஹ் பலருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. நம்மை கொண்டு பலருக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. அதனுடைய உயர்வான நன்மைகளை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.